ஜோதிடத்தில் புதுமைகள் பேச வராருங்க. அனைவருக்கும் வாஸ்து கணேசனின் வணக்கங்கள். அதாவது கரூரில் முதன்முறையாக மிக அற்புதமாகவும் மிக சிறப்பாகவும் நூல் வெளியீட்டு விழா வாருங்கள் வளர்வோம் இந்த சங்கத்தில் முதல் முறையாக ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வர வச்சு, ஜோதிட ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் வர வச்சு இந்த அருமையான விஷயத்தை நூலை வெளியிடுறாங்க. இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சிறப்புகளையும் இந்த புக்கில் சிறப்பாக எழுதியிருக்காங்க. நமது நூலை அற்புதமாக எழுதிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்நிகழ்ச்சியை ஜோதிட கருத்தரங்கத்தில் நாம் பேசக்கூடிய கருத்து விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் சிறப்பானது இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தை முதன்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேதுவாகும். கேது கடவுளின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகராக போகிற அப்படி. அப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கேது பகவான் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு, அந்த கேது பகவானோட நட்சத்திரம் என்ன இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான கடவுளை வணங்கினா உங்களுக்கு ஜோதிடம் அற்புதமாக வரும். ஜோதிட விஷயங்கள் அனையும் அந்த கேது பகவானின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு, ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசியிலிருந்து மீனராசி வரை 12 ராசி, இதில் ஒவ்வொரு கிரகத்துக்குடைய பலன்களும் காரகத்துவங்களும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மேசராசியில் ஒரு கிரகம் உச்சமாகக்கூடிய கிரகம், ரிஷபராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம், அப்படி ஒரு விஷயத்தை ஒன்றுனை பற்றி நம்ம சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான். மேச ராசியில் ஒரு கிரகம் நின்று, அதாவது ராசியில் சூரிய திசை அப்படின்னு ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய திசையில் நம்மக்கிட்ட என்ன கேள்வியாக வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, சூரிய திசையில் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்துக்கு சூரிய திசை நடந்தால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று குழந்தை பாவத்தை பற்றி கேட்பாங்க, அல்லது திருமணத்தை பற்றி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட அரசாங்க சம்பந்தப்பட்ட கேள்விகளாக வரும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர திசை ஒருத்தர் நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்தை பற்றி கேட்பாங்க, வீடு கட்டுறதை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் திசை நடந்தால் உங்களுக்கு படிப்பை பற்றி கேட்பாங்க, தொழிலை பற்றி கேட்பாங்க. ஒரு கிரகம் கடகத்தில் இருந்து குரு அதில் உச்சம் பெறாரு, அதில் செவ்வாய் நீசம் பெறாரு, சந்திரன் ஆட்சி பெறாரு. அப்போது ஒருத்தருக்கு தொழிலை பற்றி ஒருத்தர் கேட்க வராரு அப்படின்னா, உங்களுக்கு குரு திசை நடந்தால் தொழிலை பற்றி, புதிய தொழில் தொடங்கிறதுக்கு,
எழுதி கொடுக்காதீங்க. புதிய தொழில் வந்து தொடங்க சொல்லாதீங்க. செவ்வாய் திசை நடக்கும்போது தொழிலை வந்து அற்புதமாக குறித்து கொடுங்க. காலபுருஷனுக்கு 10ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக போ. அப்படி அடுத்தது சனி திசை வந்தால் திருமணத்தை பற்றி கேள்வியாக இருக்கும். சனி திசை வந்துச்சுன்னா தொழிலை பற்றி கேள்வியாக இருக்கும். அது மைனஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்து அதை சொல்லிக் கொடுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலச்சக்கரத்தில் நமக்கு நடந்த இப்போ மகர ராசி நேயர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 ஆண்டு காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி பாதிப்புகள் பெருசாக அதிகமாக தொந்தரவு கொடுத்துருக்கும். வம்பு, பிரச்சனை, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உறவுகளோட தொந்தரவு, அவமானம், கெட்ட பேர், நஷ்டம், இதெல்லாமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7.5 ஆண்டுகளாக பெரிய தொந்தரவாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் விடுதலை ஆகிருக்கு. வரக்கூடிய 2026 மகர ராசிக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நம்ம அந்த மகர ராசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து குரு நீசமாக போகிறார். அப்போ மகர ராசியில் குரு நீசமாக ஆகும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தனக்குன்னு எடுத்து வச்சுக்க முடியாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு நீசமாக போகிறனால அவங்களுக்கு வந்து குழந்தையை பற்றி பெரிய கவலையாக இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆன பிறகு நல்ல முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 7ல் வந்து குரு பகவான் உச்சம் பெறனால மனைவி வந்த பிறகு தான் முன்னேற்றம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு 5ல் சந்திர பகவான் உச்சம் பெறனால அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்த பிறகு இன்னும் டபுள் முன்னேற்றம். முன்னேற்றம் அதிகமாக வர வர பெண் குழந்தை அதிகம் பிறக்கும் பொழுது முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயம் லக்னாதிபதி 4 போய் நீசமாக போகிறனால மகர ராசி சனி பகவான் 4 போய் நீசமாக போகிறனால அவங்களுக்கு சொந்த வீடு கட்டின பிறகு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் 4 போய் நீசமாக போகிறனால புதிய வீடுகள் அவங்களுக்கு பிரச்சனையை தரும். வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்க பேரில் எந்த ஒரு சொத்து சுகம் எதுவுமே எழுதி வச்சுக்கூடாது. தன்னோட மனைவி பேர்லேயும் குழந்தை பேர்லேயும் எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். செவ்வாய் உச்சம் பெறதுனால தன்னோட சகோதர உறவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அதே மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்கு, உத்திராடம் இருக்கு, அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. அப்போ உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் தாய் தந்தையும் சொல்லுவாங்க. அப்போ சூரியனோட நட்சத்திரமும் சந்திரனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அப்பா வகையிலையும் அம்மா வகையிலையும் உறவுகள் அதிகமாக இருக்கும். இந்த உறவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த உறவு மேலேயும் ஆசைகள் வைக்கக்கூடாது. உறவுகள் அதிகம் ஆசை வைக்கும்போது அது கர்மஸ்தானமான கர்ம ராசியாக போயிடும். அந்த கர்ம ராசி எதையுமே எடுத்துக்காது. தனக்கு நல்லது செஞ்சு பழக்கமாக போயிடும். அதே சமயம் மற்றவங்களுக்கு உதவி செய்து நல்லா வந்து கெட்ட பேர் வாங்கிக்கும். உதவி செய்கிற மனப்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு 3ஆம் பாவத்தில் புதன் பகவான் நீசமாக போகிறார். மகர ராசிக்கு 6க்கும்
9க்குரிய புதன் வந்து 3 நீசமாக போகிறார். அப்படி புதன் 3 நீசமாகும் பொழுது எழுத்து, பத்திரம், அந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலிமா தரக்கூடிய ஒரு சான்றிதழில் இவங்களுக்கு வந்து பிழை திருத்தம் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் போய்கிட்டே இருப்பாங்க. பத்திரம் எழுதும் பொழுது கவனமாக பார்த்து எழுதணும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா 3க்கும் 12க்குரிய குரு நீசமாக போகிறனால தன்னோட முயற்சிகள் எல்லாமே விரயத்தில் போய் முடியும். குரு பகவான் 3லையும் 12லையும் போய் லக்னத்திலே நீசமாக போகிறனால அவனுடைய எழுத்து எண்ணங்கள் எல்லாமே வந்து மைனஸாகவே போயிட்டுருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 10ல் உச்சம் பெறார். அப்போ அந்த இடத்துல சூரியன் நீசமாக போகிறனால தொழில் வந்து சிறப்பாக அவங்களால வந்து செய்யலாம், ஆனால் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. மகர ராசிக்கு 10ல் சனி பகவான் உச்சமாக இருந்தாலும் அதே இடத்துல சூரியன் நீசமாக போகிறார். அதனால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து அதிக ஆசைப்பட்டு பிரபலமாக செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தொழிலில் நஷ்டப்படுவாங்க. செய்யக்கூடிய தொழில் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். இந்த 7.5 வருஷத்தில் கஷ்டப்பட்ட துன்பங்கள் எல்லாமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எல்லா தொந்தரவுகளும் பட்டிருப்பாங்க. அதிலிருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி வரக்கூடிய நடந்து கொண்டிருக்க 2026 குரு பயிற்சியில் மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை வந்து இந்த வாருங்கள் வளர்வோம் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.